ஓம் சக்தி தாயே துணை. என் அன்பு குழந்தையே, உனக்கு என்ன வேண்டும் என்று நினைத்து கொண்டு இந்த மலரை நீ தொட்டாயோ, அது உன் வாழ்க்கையில் உனக்கு நான் அப்படியே நடத்தி கொடுக்கப் போகின்றேன். அவ்வளவு எளிதாக எல்லாம் உன் தாயானவள் என் முன்னால் வந்து நீ நின்றது கிடையாது. அத்தனை சுலபமாக எல்லாம் என்னிடத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டதும் கிடையாது. இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு விஷயம் உறுதியாக வேண்டும் என்று இப்பொழுது உன் வராகியானவள் என்னிடத்தில் கேட்டிருக்கின்றாய். என் முன்னால் நின்று நீ முதலாக வைக்கின்ற ஒரு அதி முக்கியமான வேண்டுதல் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கப் போகின்றது. நீ ஆசைப்பட்டபடியே உன் வாழ்க்கையில் அது கிடைக்கப் போகின்றது. என் குழந்தைக்கு வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டது என்று தெளிவாக பிரித்ததற்கு கூடிய தன்மை எல்லாம் இப்பொழுது வந்துவிட்டது. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எது சரி எது தவறு என்று உன்னால் உணரக்கூடிய நல்ல தருணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியானதாக நடக்கப் போகின்றது. என் குழந்தை, எதை வேண்டும் என்று என் முன்னால் வேண்டி நின்று கொண்டிருந்தாயோ, எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தாயோ, அந்த விஷயத்தை அடைவதற்கு உன்னுடைய மனது எந்த அளவிற்கு உன்னை தயார்படுத்தி இருக்கிறது என்பதனையும் நீ சற்று சிந்திக்க வேண்டும். என் குழந்தையே, ஆசைப்பட்டது எல்லாம் இங்கு யாருக்கும் கிடைப்பதில்லை அல்லவா? யார் ஒருவருக்குத்தான் ஆசைப்படி கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு முன் பல விஷயங்களுக்கு அவர்கள் ஆசைப்பட்டிருப்பார்கள். 4 முறை ஆசைப்பட்டு கிடைக்காமல் 5வது முறை ஒரு விஷயத்திற்காக ஆசைப்பட்டு அது கிடைத்து விட்டது என்றாலே அதுதானே அவர்களுக்கு முடிவாகவும் இறுதியாகவும் கிடைக்கின்ற விஷயமாக இருக்கும். அதனால் என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நாட்களும் விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது அம்மாவினுடைய அன்பு அரவணைப்பும் உனக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை, உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் பற்றியும் நீ கவலைப்படவோ வேதனைப்படவோ தேவை கிடையாது. இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட போகின்ற ஒரு அதி முக்கியமான மாற்றத்தை அம்மா என்று உனக்கு சொல்கின்றேன். நீ தொட்டது தாமரை. அந்த மலர் தெய்வங்களுக்கு மிகவும் உகந்த மலர். அனைத்து தெய்வங்களும் அமர்ந்திருக்கின்ற மலர் தாமரை மலர். இந்த மலரை நீ இன்று நான் சொல்வதன் மூலமாக தொட்டிருக்கிறாய். அப்படி என்றால் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் இன்று உனக்கு மிகப்பெரிய தெளிவினை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது என்று அர்த்தமாகும். முதலில் தேவையில்லாமல் கலக்கம் கொள்வதை நிறுத்தி, தேவையற்ற விஷயங்களுக்கெல்லாம் மனம் வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு, நடப்பது எல்லாமே உன்னுடைய நல்லதுக்குத்தான் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். யாரோ இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதை அடைந்து விடக்கூடாது என்பதற்காக பல தடங்கல்களை உனக்கு உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆனால் இத்தனை தடங்கல்களையும் தாண்டி என் குழந்தை, ஒரு விஷயத்தில் நீ உனக்கான முயற்சிகளை சரியாக செய்கிறாய் என்றால் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல அதிர்ஷ்டங்களை தந்துவிடும். இப்பொழுது நீ நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையானது இனிமேல் உனக்கு மன நிம்மதியையும் மன நிறைவையும் தரும். அப்படி என்றால் அதை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடுவாயா? மாற்றங்கள் முதலில் ஆரம்பிக்க தொடங்கும் பொழுது உனக்கு அதனை ஏற்றுக்கொள்ள மனதுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து முடியும் பொழுது உனக்கு இவையெல்லாம் நல்லதொரு நிலையை கொண்டு வந்து கொடுக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களிலும் இருந்து நீ அதிகமான மன சோர்விலிருந்து மீண்டு வந்து உனக்கானதை பெறுவதற்கான அத்தனை உற்சாகத்தோடு நீ செயல்பட்டு கொண்டிருக்க போகின்றாய். யாரோ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை சரியாக செய்யும் பொழுது உனக்கு அவர்கள் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் இன்று
சில நேரங்களில் உன்னுடைய நினைவிற்கு வந்து விடுகின்றது. உன்னுடைய நினைவிற்கு இவையெல்லாம் வரும்பொழுது என் குழந்தை நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? அம்மா, இந்த வாழ்க்கை எனக்கு கிடைத்தது போல வேறு யாருக்கும் இத்தனை கஷ்டங்களை கொடுக்கவில்லை. அப்படி கொடுக்கும் பொழுது நீ ஓடோடி வந்து அதனை சரி செய்து விட மாட்டாயா என்று தான். என் குழந்தை, நீ கேட்கின்றாய். உன்னுடைய இந்த கேள்விக்கு அம்மாவிடம் நிச்சயமாக பதில் இருக்கின்றது. இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் நடத்தி முடிக்க நினைப்பதை நிச்சயமாக நடத்தி முடித்து கொடுத்து விடுவேன். நான் மனது வைத்து விட்டேன் என்றால் அதை யாராலும் தடுக்க நிறுத்த முடியாது. அதுபோலத்தான் உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கான நாள் இன்றைய நாளாக இருந்திருக்கின்றது. இன்று நான் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்தவித கெடுதல்களும் நடக்க விடாமல் உன்னை பார்த்து கொள்வேன். ஒருவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் எதையும் செய்ய துணிந்து நிற்கின்ற உலகம் இது. அப்பேற்பட்ட மனிதர்களுக்கு நடுவில் இருக்கின்ற என் குழந்தை, உன் ஆசைகளை அடைவதற்கு ஏகப்பட்ட போராட்டங்களை சந்தித்து தான் ஆக வேண்டும். எல்லா போராட்டங்களும் முடிந்து விட்டது. இனிமேலாவது வெற்றி கிடைக்குமா என்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் குழந்தை, நீ இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கானது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை சுற்றி வந்து கொண்டு உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும். என் குழந்தையே, உடனே எல்லாம் கிடைத்து விடாது. ஆசைப்பட்டது எல்லாம் உடனே நடந்து விடாது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் உன்னை வந்து சேரும் பொழுது நாம் நினைத்ததை சாதித்து விட்டோம் என்கின்ற மன நிறைவானது என் குழந்தைக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். என் குழந்தையே, எத்தனையோ மாற்றங்களை சந்தித்து விட்ட நீ எத்தனையோ திருப்பங்களை பார்த்து விட்டது. இனிமேல் இந்த வாழ்க்கையில் பெரிதாக அனுபவிப்பதற்கு என்று உனக்கு எதுவும் இருக்காது. நல்ல நேரத்தில்தான் உன் வராகியானவள் என்னை நீ சந்தித்து விட்டாய் அல்லவா? நல்ல நிலையில் இந்த அம்மாவை நீ கண்டுவிட்டாய். இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களை தந்துவிடப் போவது கிடையாது. இதற்கு மேல் என்ன நடந்தாலும் உன் அம்மா நான் பார்த்து கொள்வேன். நான் இருக்கும் பொழுது முதலில் கஷ்டங்கள் பெரிதளவில் உன்னை நெருங்குவதற்கு பயப்படும். நீயாகவே உருவாக்குவதை தவிர தானாக எதுவும் உருவாகுவது கிடையாது. நீயாக உருவாக்குகின்ற கஷ்டத்தை நீ அனுபவித்து தானே ஆக வேண்டும் என்று அம்மா நிச்சயமாக உனக்கு சொல்வேன். நானாக ஒரு கஷ்டத்தை உனக்கு கொடுக்கின்றேன் என்றால் அதை உன் வாழ்க்கையில் உனக்கு தான் நிச்சயமாக சரி செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அற்புதமான விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. நல்ல சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. நல்ல மாற்றங்கள் எல்லாம் அரங்கேறப் போகின்றது. வாழ்க்கை நீ நினைத்தது போல மாறப்போகின்றது. நீ ஆசைப்பட்ட உறவுகள் எல்லாம் உன்னை சுற்றி வரப்போகின்றார்கள். எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் இருந்தால் மனநிறைவோடு இருக்கும் என்று எண்ணினாயோ அந்த மன நினைவானது உனக்கு முழுமையாக கிடைக்கப் போகின்றது. யாரும் உன் வாழ்க்கையில் எதையும் சாதித்துவிடப் போவது இல்லை என்பதனை புரிந்து கொண்டாய் அல்லவா? அது ஒன்றே போதும். இனி இந்த வாழ்க்கை யாருடைய கைகளிலும் உனக்கானது செல்லப் போவது இல்லை என்று என் குழந்தை இந்த நேரத்தில் இந்த தாயானவளிடம் அன்பினை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்று என் குழந்தை இதனால் வரையிலும் நடந்ததை எல்லாம் மறந்துவிட்டு இனி நடக்கப் போவது எல்லாமே உனக்கு அழகானதாகவும் அதிசயமானதாகவும் ஆச்சரியமிக்கதாகவும் நடக்கும் என்பதனை இந்த நேரத்தில் நான் உனக்கு சொல்லிக் கொள்கின்றேன். அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடக்கப் போகும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ எதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னிடம் வேண்டினாயோ, எதுவெல்லாம் நடந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், நான் வாழ்க்கையில் அழகாக என்னுடைய நாட்களை கடந்து கொண்டே செல்வேன் என்று என்னிடம் நீ தினம் தினம் மன்றாடி கேட்டாயோ, அதுவெல்லாம் இனி வரும் காலங்களில் உனக்கு நடக்க இருக்கின்றது. ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் சற்று அமைதியாக இருந்து உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்று வரைக்கும் சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும்.
எல்லாம் இந்த அம்மா. இனி வரும் காலங்களில் உன்னை நான் பார்த்து கொள்வேன். ஓம் சக்தி தாயே துணை. நன்றி, வணக்கம்.